சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. இந்த வசனம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமாக இருக்குது இல்லையா? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சத்துருக்கள் நீங்கள் எப்போ சாவீங்க, நீங்கள் எப்போ அழிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அழிவை நோக்கி அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ சத்துருக்கள் நினைப்பாங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தமே பட தேவையில்லை. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 41:6 வேதம் தெளிவாய் சொல்லிக்கிறது. உங்களை பார்க்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி தெருவில் போயிட்டு அவங்களோட இருதயத்தில் அக்கிரமத்தெல்லாம் வச்சு அதை வன்மத்தெல்லாம் வெளியே போய் கக்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்கும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் முன்னாடி இருக்கும்போது அவங்க ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் வெளியே போய் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், தெருவிலே போய் உங்களை தூற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாய் சொல்கிறது. என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. என்னுடைய பகைஞர்கள் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க என்னை பற்றி அப்படியே ரொம்ப வயிறெறிஞ்சி அவங்க நினச்சிக்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க, எனக்கு விரோதமாக இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லிக்கிறது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இல்லைங்களா? உங்களோட சத்துருக்கள் அப்படியே உங்களை அழிஞ்சு போகும்னு நினச்சி அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே வெறுப்பை அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும்னு தெரியாமல் உங்களை என்ன பண்ண உங்களை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திரிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தாவே நீர் எனக்கு என்ன சொன்ன, இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட எனக்கு எழுந்திரிக்க பண்ணும். அப்போ நான் விழுந்து கிடக்கிறேன், அப்போவே இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய உதவியை சங்கீதக்காரன் நாடுறார் இல்லையா? என் சத்ரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். உங்கள் மேலே சத்துருக்கள் ஜெயங்கொள்ளாதனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.